அனாமலி ஸ்கேன் இது வந்து நம்மளோட 5th மந்தில் எடுக்கிற ஸ்கேனு. அதாவது 18 to 22 வீக்ஸில் இந்த ஸ்கேன் எடுக்கணும். ஆக்சுவலி இந்த ஸ்கேன் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸிங் தான். நேற்று என்னோட 7th மந்த் ஸ்கேனோட எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் 5th மந்த் ஸ்கேனோட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அனாமலி ஸ்கேன் எடுக்க போகிறீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேனில் பேபியோட ஓவரால் க்ரோத் தான் பார்ப்பாங்க. நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன்ல இந்த 6 பாயிண்ட் இதை தான் முக்கியமாக பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரெயின் அண்ட் ஹெட்டு. இதில் வந்து ஸ்கல் ஷேப்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்ப்பாங்க. பிரெயினோட 2 சைடுமே கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் பேபியோட ஹெட் சைஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு வந்து 22 வீக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 22 வீக்ஸுக்கான பேபியோட தலை சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லை தலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கான்றதையும் இல்லையே நோட் பண்ணி சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பேபியோட ஹார்ட் பார்ப்பாங்க. ஹார்ட்டில் 4 சேம்பர் வியூவும் பார்ப்பாங்க. அதாவது நம்ம ஹார்ட்டில் வந்து 4 சேம்பர் இருக்கும். அப்படின்னா ஒரு 4 அறைகள்னு சொல்லலாம். 2 மேல் அறை, 2 கீழ் அறை. அதெல்லாம் கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கா, அது சரியாக இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. பேபியோட ஹார்ட் பீட்டும் நார்மலாக இருக்கான்றதை இந்த ஸ்கேனில் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெயின். பேபியோட முதுகுலாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் டிஃபெக்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு லிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கை கால், ஹேண்டு லெக்கு ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் பேபியோட ஃபிங்கர்ஸு டூஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றதையும் இதில் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஆர்கான்ஸ் செக் பண்ணுவாங்க. ஸ்டொமக் விசிபிளாக இருக்கா, அப்புறம் கிட்னிலாம் 2மே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளாடர் ஃபில் ஆகுதான்றதை இந்த இதில் பார்ப்பாங்க. தென் பிளசண்டாவோட பொசிஷன் பார்ப்பாங்க. பிளசண்டா வந்து லோ லைனிங்கில் ஏதாவது இருக்கா, ஆன்டீரியர் ஆர் போஸ்டீரியரில் இருக்கா அப்படின்றத இந்த ரிப்போர்ட்டில் பார்ப்பாங்க. ஃபைனல் ஒன் ஆம்னாட்டிக் ஃப்ளூயிட் வந்து இது பனிக்கோட நீரோட அளவு நார்மல் ரேஞ்சில் இருக்கான்றதை பார்ப்பாங்க. அதாவது பனிக்கோட நீர் வந்து கரெக்டாக இருக்கான்றதை இந்த ரிப்போர்ட்டில் கிளியராக பார்ப்பாங்க. நீங்கள் இந்த அனாமலி ஸ்கேனில் மெயினாக பார்க்க வேண்டியது பேபியோட பாடியோட பார்ட்ஸ் எல்லாமே சரியாக ஃபார்ம் ஆகிருக்கான்றதை நீங்கள் டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓவரால் இந்த அனாமலி ஸ்கேனில் இதுதான் முக்கியமாக பார்ப்பாங்க. இப்போ ஃபைனலாக என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் கேளுங்க, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அனாமலி ஸ்கேன் எடுக்க போகிறீங்கன்னா உங்களோட லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. லஞ்சு, ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி. ஏன்னா இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இருக்கிறதால ஒன்றுத்தையும் அவங்க வெயிட் பண்ண வச்சு தான் செக் பண்ணுவாங்க. ஏன்னா பேபி பொசிஷன் உடனேலாம் காட்ட மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேபியோட சைட் ஃபேஸ் அவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கேனில் எடுத்துட்டாங்கன்னா பேபி நெக்ஸ்ட்டு ஃபுல் ஃபேஸை காட்டுற வரைக்குமே நம்மளை வெயிட் பண்ண வச்சு தான் எடுப்பாங்க. இப்போது உங்களுக்கு அடுத்து ஒரு 10 பேர் அந்த ஸ்கேன் சென்டரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேருக்கும் ஸ்கேனை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அகைன் உங்களை ஃபஸ்ட்லேருந்து கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு இப்போ பேபியோட நெக்ஸ்ட் பார்ட் எடுப்பாங்க. ஸோ சாக்லேட் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய சாக்லேட் சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் பேபி பொசிஷனுக்காக அந்த சாக்லேட் சாப்பிட்டா கொஞ்சம் திரும்புவோன்னு சொன்னாங்க பேபி. ஸோ நானும் அந்த மாதிரி சாப்பிட்டேன். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாக் பண்ணுங்கள், நல்லா தண்ணி குடிங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தோன்னா பேபியோட பொசிஷன் திரும்புன்னு சொல்லுவாங்க. எனக்கெலாம் காலையில் நான் 10 o'clock போனேன், ஈவினிங் 5:30 அந்த மாதிரி தான் வந்தேன். சப்போஸ் இன்றைக்கி வந்து உங்களோட பேபி வந்து பொசிஷன் காட்டலைன்னா நாளைக்கு வர சொல்லுவாங்க. ஸோ பயப்படாதீங்க, பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து லஞ்சு, ஸ்நாக்ஸ்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸ்கேன் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. என்னோடய அனாமலி ஸ்கேன் ஓவரால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி நல்லதே நடக்கும். ஸோ பயப்படாமல் அந்த மூமெண்ட்டை போய் என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் பேபியை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.